மோடி ஒரே நாள்ல 2 இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. அதுவும் 2மே எலெக்ஷன் சந்திக்கக்கூடிய மாநிலங்கள். அதுல 2த்துலயுமே சில எமோஷனலான சில விஷயங்களும் கூட நடந்தது. குறிப்பா கேரளா அந்த மேயர் இருக்கும்போது, அந்த பெண் மேயர் வந்து அவர் கால்ல விழும்போது, திரும்ப பாரத பிரதமர் அவங்க கால்ல 2 வாட்டி விழுவுறாரு. அது நமக்கு தெரியும். பாரத பிரதமர் வந்து என்றைக்குமே பெண்கள வந்து கால்ல விழுவுறத அனுமதிக்க மாட்டாரு. இது அங்க அந்த விஷயம் வந்து திரும்ப கேரளால பெரிய வைரல் ஆகுது. காரணம் என்னன்னா, பெண்கள் ஓட்டு தான் பாஜகவுக்கு ஈஸியா வரும். அதுவும் பல இடங்கள்ல வெற்றிக்கான வழியா அதுதான் வந்திருக்கு. நல்ல பாயிண்ட். இங்கேயும் இந்த விஷயம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பல பெண்களுக்கு பாரத பிரதமர் மேல இன்னொரு மதிப்பு இன்னும் அதிகமாகுது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு குழந்தைய அவங்க அம்மாவோட பாரத பிரதமரும் அவங்க அம்மாவும் சேர்ந்திருக்கிற ஒரு புகைப்படத்தை வரைஞ்சி காட்டும்போது அதை நோட் பண்ணி அதை இது எடுத்துடுவாங்க. அதை ஏதோ சாதாரணமாக எடுத்துடுவாங்கன்னு சொல்லாம அந்த குழந்தையோட பேரு, முகவரி அதெல்லாம் எடுத்து அனுப்பி விடுங்க. ஏன்னா நமக்கு தெரியும் பாரத பிரதமர் வந்து ஒவ்வொரு தனிநபரையும் கூட நோட் பண்ணி அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட இது அனுப்பியிருக்காரு. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் அடையாளம் தெரியாத பல பேரை கண்டுபிடிச்சி அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது விருதுகள் ஏகப்பட்ட விருதுகள் கொடுத்தது இந்த மத்திய அரசாங்கம் போது அந்த குழந்தைக்கு அதுல பாதி பேர் திமுக கட்சி சார்ந்தவர்கள். திமுக அவங்க வந்து பறைய இசை அடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பாட்டி கோயம்புத்தூர்ல இவங்கெல்லாம் கட்சி உறுப்பினர்கள். அவங்களுக்கே வந்து பத்மஸ்ரீ கட்சியை பார்க்காம தகுதியை பார்த்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் திமுகவே அவங்களுக்கா பேசினது அவங்க அப்படி பண்ணதே கிடையாது, ரெஃபர் பண்ணதே கிடையாது. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்கிறது திமுக தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு குடும்பத்தை தாண்டி என்னைக்குமே சிந்திச்சது கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு எது கிடைக்கணுமோ அவங்களுக்கு அது கிடைக்கணும். இங்க ஸ்டாலின் சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு. உண்மையாவே இந்த மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் சொல்றது பாரத பிரதமர் மோடி. அது எல்லா இடத்துலயும் அவர் செயல்படுத்தி காட்டியிருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த 2 விஷயமும் மக்கள், அதாவது சாமானிய மகளிர் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கணும்.